ஒரு பகடையில் ரெண்டுக்கு அருகில் 3, 5, 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை எது கரெக்டாக வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பகடை இருக்குது, பகடையோட பக்கம் இது. ஸோ அட்ஜசன்ஸ்னால் என்ன? இது சுற்றி இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதாவது ஒரு பகடை இப்படி விரிச்சு வச்சோம்னா இதோட சைட்ஸ் எல்லாமே அது என்ன சொல்கிறாங்க 3, 5, 6 வருது. அது எந்த பொசிஷனில் வேணாலும், நான் சும்மா போட்டிருக்கேன், உடனே இந்த பொசிஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க. 3, 5, 6 இப்படி கூட வரலாம், 3, 5, 6 இப்படி கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இங்கே 3, 5, 6 இப்படி கூட வரலாம். ஓகேவா? ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். அட்ஜசன்ட்னா பக்கமாக இருக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன? 2, 3, 6, 5 தவிர மிச்சம் 1, 4. இந்த 1, 4 வந்து இந்த 1 அல்லது 4 கண்டிப்பாக 2க்கு ஆப்போசிட்டில் வர்ற சான்ஸ் இருக்கா? ஏதோ ஒரு நம்பர் தான் இங்கே 1, 4 அட்ஜசண்ட்டாகவும் இருக்கும், ஆனால் அதே சமயம் கண்டிப்பாக ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 1, 4. இப்போ 2க்கு ஆப்போசிட்டில் 1 இருந்துச்சுன்னா 2க்கு அட்ஜசண்ட்டாக 4 இருக்கும். அதே இது 2க்கு ஆப்போசிட்டில் 4 இருந்துச்சுன்னா 2க்கு அட்ஜசண்ட்டாக வந்து 1 இருக்கும். அப்போ 1. ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா 1 and 4 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது என்ன வரணும்? 2க்கு ஆப்போசிட்டாக 1 வரலாம், இல்லாட்டி 4 வரலாம். ஆனால் இந்த 1 and 4ம் அட்ஜசண்ட்டாக வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கே ஒழிய ஆப்போசிட்டாக வரவே முடியாது. 1ம் 4ம் ஆப்போசிட்டாக வர முடியாது. ஏன்னா இப்போ இங்கே ஒரு இடம் காலியாக இருக்குது, அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் காலியாக இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் 1 போடும்போது இந்த இடத்துல 4 வரும். அப்போ 1 and 4 எப்படி தான் இருக்கும்? பக்கத்தில் தான் இருக்கும், அட்ஜசண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 1க்கு அருகே 4 உள்ளது என்பது தான் கரெக்டு.